இன்றைக்கு ஒரு சில காரியங்கள் நம்ம வாசிக்க போகிறோம். முதலாவது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் முதல்ல அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கணும். இது ரெண்டையும் தெரிஞ்சு புரிஞ்சாதான் நாம் என்ன பண்ண முடியும், அவர் எப்படி நமக்கு பாவத்திலிருந்து பரிகாரம் செய்தார் என்பதை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். முதலாவது, நம்முடைய தேவன் அவரை பற்றி சொல்லும்போது கடந்த 2 வாரமாக என்ன பார்த்தோன்னு சொன்னால், அவர் எல்லாத்தையும் உண்டாக்கினார், அவர் எல்லாத்தையும் படைச்சார், அப்புறம் மனிதர்களை படைச்சார், அப்புறம் அவங்களுக்கு நல்ல மனிதர்களுக்கு உண்டான அறிவு ஆற்றல் எல்லாம் கொடுத்துருந்தார், முடிவெடுக்கிற திறமையை கொடுத்துருந்தார் போன்ற பல காரியங்களை நான் சொல்லிக்கொண்டே வந்தேன். இதில் எல்லாத்துலேயும் என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், ஒரு பிளான். இப்போ இந்த பிளான்ல மனிதர்கள் யார், மனிதர்கள் எப்படி இருந்தார்கள், பாவத்துக்கு பிறகு அவர்கள் எப்படி மாறினார்கள், பாவத்துக்கு முன்பதாக அவர்கள் எப்படி இருந்தார்கள், பாவத்தில் விழுந்த பிறகு அவர்கள் எப்படி மாறினார்கள் அப்படிங்கிறதை நாம் என்ன பண்ணணும், புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லைங்களா? அப்போ தான் ஆண்டவருடைய மீட்பை நாம் என்ன பண்ண முடியும், புரிந்து கொள்ள முடியும். அவருடைய மீட்பில் இந்த பரிகாரம், அவர் செய்த பரிகாரம் என்ன அப்படிங்கிறதையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். முதலாவது தேவன் பார்க்கும்போது ஒன்று சொல்லுவோம், காட் இஸ் லவ். இது எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? காட் இஸ் லவ். ஆண்டவர் அன்புள்ளவராக இருக்கிறார். அடுத்து சொல்லுவோம், அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார், இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். காட் இஸ் காட் ஆஃப் லவ், காட் இஸ் காட் ஆஃப் மர்சி, காட் இஸ் காட் ஆஃப் கிரேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அன்பு அப்படிங்கிறது என்றைக்குமே மாறாது. ஒரு சில நேரத்தில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பாருங்க, மனுஷனுடைய அன்பு மாறினாலும் ஆண்டவருடைய அன்பு அது என்றும் மாறாது. நிறைய பாட்டெல்லாம் எழுதியிருக்கிறாங்க ஆண்டவருடைய அன்பை பற்றி. அப்போது பாவத்துக்கு முன்பதாகவும் ஆண்டவர் அன்புள்ளவராக தான் இருக்கிறாரு, பாவத்துக்கு பிறகும் ஆண்டவர் அன்புள்ளவராக தான் இருக்கிறார். அவர் மாறல. பாவத்துக்கு முன்பதாக ஆண்டவர் கிருபை உள்ளவராக தான் இருக்கிறாரு. மனிதர்கள் பாவத்தில் விழுந்த பிறகும் அவங்க மேலே இரக்கமும் கிருபையும் காண்பிக்கிறவராக தான் இருந்தார். நல்ல உதாரணம் சொல்லணும்னா, போன வாரத்தில் பார்த்தோம், பாவத்தினுடைய விளைவாய் அவங்க என்ன பண்ணாங்க, அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு ஆடைகளை உண்டு பண்ணினார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? பாருங்க, காட் இஸ் அ காட் ஆஃப் லவ். ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? அவர் போய் என்ன பண்றாரு, தோலை உரித்து என்ன பண்றாரு, ஒரு ஆடைகளை அவர்களுக்கு உண்டு பண்ணி என்ன பண்றாரு, கொடுக்கிறார். அப்போ அவங்க நிர்வாணமாக இருக்கிறாங்க, அந்த நிர்வாணத்தை அவர் என்ன பண்றாரு, மறைக்கிறார். அப்போ இதில் என்ன தெரியுது, அவங்க விழுந்தாலும் ஆண்டவருடைய அன்பு என்ன பண்ணல, அது மாறல. அவங்க மேலே ஆண்டவர் இரக்கம் உள்ளவராக தான் இருந்தார். துரத்தப்பட்டாங்க, ஆனாலும் ஆண்டவர் அவர்களை பின்தொடர்கிறார். இது என்றைக்குமே மாறாது, இது அப்படியே தான் இருக்கும். அடுத்தது பார்த்தா, ஒரு பக்கம் ஆண்டவர் அன்புள்ளவராக இருக்கிறார், இரக்கம் உள்ளவராக இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தா, காட் இஸ் அ காட் ஆஃப் ஹோலினஸ் அண்ட் ரைச்சஸ்னஸ். அப்படின்னா தேவன் அவர் பரிசுத்தராய் இருக்கிறார், அதே போல அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார். ஒரு சட்ட திட்டம் எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால், அந்த சட்ட திட்டத்தை அவர் மாற்ற மாட்டார். அந்த சட்ட திட்டம் என்ன? பரிசுத்தவான்கள் தான் உலகத்தில் இருக்கணும், பரிசுத்தவான்கள் தான் பூமியை ஆட்சி செய்யணும், பரிசுத்த சந்ததி தான் பூமியில் எழும்ப வேண்டும். இதெல்லாம் தேவன் உண்டாக்கின சட்ட திட்டங்கள். அதே போல பரிசுத்தராக இருந்தால் மாத்திரமே ஆண்டவரை தரிசிக்க முடியும், ஆண்டவரோடு பேச முடியும். பரிசுத்தம் இல்லாதவங்களுக்கு ஆண்டவரிடத்தில் இடம் இல்லை. அப்போ இதையும் மாற்றவே முடியாது. இதுவும் அப்படியே தான் இருக்குது. பாவத்துக்கு முன்னதாகவும் அப்படியே தான் இருக்குது,
ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு? பரிசுத்தராக இருக்கிறாரு, நீதி உள்ளவராக இருக்கிறாரு. பாவத்தில் மனிதர்கள் விழுந்த பிறகும் அவர் மாறிட்டாரா அப்படின்னு சொல்ல மாறல. அவர் இன்னும் பரிசுத்தராக தான் இருக்கிறாரு, அவர் இன்னும் நீதி உள்ளவராக தான் இருக்கிறாரு. அடுத்து இன்னொன்று சொல்லுவாங்க, காட் இஸ் அ காட் ஆஃப் ட்ரூத் அண்ட் ஃபெய்த்ஃபுல்னஸ். அப்படின்னா ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். பாவத்துக்கு முன்பதாகவும் அவர் உண்மை உள்ளவராக தான் இருக்கிறாரு, பாவத்தினுடைய வீழ்ச்சிக்கு பிறகும் அவர் எப்படி இருக்கிறாரு? உண்மை உள்ளவராக இருக்கார். இப்போ ஆண்டவர் மாறவே இல்லை. அதனால தான் சொன்னேன், ஆண்டவர் எப்படி இருக்காருன்னு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய திட்டமும் மாறவே இல்லை. சரி, பாவத்தில் விழுந்துட்டாங்க, அப்படியே அந்த உலகத்தை விட்டுருவோம், உலகத்தை அப்படியே என்ன பண்ணிடுவோம்? கைவிட்டுருவோம். இப்போ நம்ம ஏதோ ஒன்று உருவாக்குறோன்னு வச்சுக்கோமே, நம்ம உருவாக்குறது வந்து நம்ம நினச்ச மாதிரி வரல, உடனே என்ன பண்ணுறோம்? நம்ம இது நல்லால, இதை அப்படியே உடச்சிட்டு இல்லை தூக்கி போட்டுட்டு வேற ஒன்று என்ன பண்ணிக்கலாம், நம்ம செஞ்சுக்கலாம், உருவாக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறோம்? அதை டெஸ்ட்ராய் பண்ணிடுறோம், அதை வந்து அழிச்சிடுறோம். ஆனால் ஆண்டவர் அப்படி செய்யலை. ஏன்னா அவர் மாறவே இல்லை, அவருடைய திட்டமும் மாறவே இல்லை. மனிதர்கள் தான் என்ன பண்ணாங்க? பாவத்தில் விழுந்து போகிறார்கள். இப்போ விழுந்து போன மனிதனை முன்னாடி எப்படி இருக்கிறான்? ஆண்டவருடைய சமூகத்தில் இளைப்பாறுகிறவனாக இருக்கிறான், ஆண்டவரோடு நித்திய காலமும் சஞ்சரிக்கிறவனாக இருக்கிறான், பேசுகிறவனாக இருக்கிறான், உறவாடுகிறவனாக இருக்கிறான், பயம் இல்லாதவனாக இருக்கிறான், தைரியம் உள்ளவனாக இருக்கிறான், பரிசுத்தராக இருந்தான். ஆனால் பாவத்துக்கு பிறகோ ஓடி ஒளிகிறவனாக இருக்கிறான், நிர்வாணியாக இருக்கிறான், பாவத்தினுடைய அந்த உணர்வை பெற்றவனாய் இருக்கிறான், ஆண்டவரை சந்திக்க தைரியம் இல்லாதவனாய் இருக்கிறான், சத்தத்தை கேட்டு பயந்து ஒளிகிறவனாய் இருக்கிறான். அப்போ மனுஷன் விழுந்து மனுஷன் மாறினான். ஆனால் ஆண்டவர் பாவத்தினுடைய முன்பதாகவும் பாவத்துக்கு பின்பதாகவும் அவர் எப்படி இருக்கிறாரு? அவர் மாறாதவராய் இருக்கிறார். அதனால அவருடைய அன்பு மாறல, அவருடைய இரக்கம் மாறல, அதே போல அவருடைய நீதியும் மாறல, அவருடைய பரிசுத்தமும் மாறல. இப்போ ஆண்டவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரு? எப்படியாவது இந்த மனுஷனை மீட்டெடுக்க வேண்டும். பாவத்திலிருந்து என்ன பண்ணோம்? அவனை அப்படியே விட்டுடலாமா? உலகத்தை அப்படியே விட்டுடலாமா? அழிச்சிடலாமா? கைவிட்டுடலாமா? மனுஷனை கைவிட்டுடலாமா? அப்படின்னா தேவனுடைய அன்பும் தேவனுடைய இரக்கமும் மனிதனை கைவிடுவதற்கு அவருக்கு மனதில்லை. ஏன்னா அவர் அவ்வளோ அன்புள்ளவராக இருக்கிறார். துரத்திட்டாரு, துரத்தினால அவர் தான் பின் தொடர்ந்து போறார். சாபம் விட்டாரு, ஆனால் சாபத்துக்கு பிறகும் அந்த சாபத்திலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்ற சித்தத்தையும் தேவன் கொண்டவராய் இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ என்ன பண்றாரு? இந்த மீட்பில முக்கியமான பகுதி என்னன்னு சொன்னா, பாவத்துக்கு உண்டான பரிகாரத்தை கர்த்தரே செய்கிறார். அல்லேலூயா. இந்த இந்து மதத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அடிக்கடி யூஸ் பண்ற வார்த்தை என்னன்னு சொன்னா என்னது? பரிகாரம். இந்து மதத்தில் அவ்வளவு மக்கள் வந்து அதிகமாக பயன்படுத்துறது என்னன்னு சொன்னால் பரிகாரம். இந்த பரிகாரத்தை செய்யுங்க, உங்களுக்கு இந்த தோஷம் இருக்குது, இந்த தோஷம் நீங்கிறதுக்கு இந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா எல்லாம் மாறிடும். இந்த ஐடியா பாருங்க, இந்த அநேக மதத்தில் இந்த மாதிரி இருக்குது. ரிலீஜனில் உங்களுக்கு நல்லது நடக்கணும்னா, உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் மாறணும்னா, உங்களுக்கு நன்மை வாழ்க்கையில் வரணும்னு சொன்னால் இந்த பரிகாரம் செய்யுங்க. இதுதான் பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு இந்த பரிகாரம் செஞ்சிங்கன்னா எல்லாமே சரியாயிரும். என்ன பரிகாரம் செய்யறது? அதுக்குன்னு சொல்கிறாங்க, லிஸ்டெல்லாம் போட்டு அதையும் ஃபாலோ பண்ணுறாங்க மக்கள், செஞ்சு பார்க்குறாங்க மாறுதா இல்லையா அப்படின்னு. அப்போது ஆங்கிலத்தில் அட்டோன்மெண்ட் என்று சொல்லுவார்கள். பாவத்தினுடைய பரிகாரத்தை தேவனாகிய கர்த்தரே செய்தார். எப்படி செய்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதுக்கும் இந்து மதத்துக்கும் ரொம்ப தொடர்பு இருக்குது.
என்னன்னு சொன்னால் உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும். பரிகாரம் என்ன செஞ்சாங்க? இந்து மதத்தில் என்ன பரிகாரம் செஞ்சாங்க? பலி செலுத்துவது. பலி செலுத்துறது தான் பரிகாரம். அப்போ இந்த பலி செலுத்துதல் என்பது ஒரு பாவத்தின் பரிகாரமாகவே பார்க்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இப்படி தான் பார்க்கப்பட்டது. உதாரணத்துக்கு நாம் ஆபிரகாம் எடுத்துக்கோமே. ஆபிரகாம் என்ன சொல்றாரு? ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ போய் ஈசாக்க பலி செலுத்து, நாளைக்கு பக்ரீத் பண்டிகை. எத்தனை பேருக்கு பக்ரீத் எதுக்காக கொண்டாடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? பக்ரீத்து அந்த பலி செலுத்துறத நினைவு கூறும் ஒரு பண்டிகை. ஆனால் ஆளை மாற்றிட்டாங்க, அவ்வளோதான் விஷயம். இப்போ ஆபிரகாம் பார்த்து என்ன சொல்கிறாரு? நீ நீதிமான், உன்னை போல நீதிமான் இல்லை, ஆனால் நீ என்னை திருப்திப்படுத்துவதற்காக நீ என்ன பண்ணு, உன்னுடைய குமாரன், ஒரே குமாரன் ஈசாக்கை கொண்டு போய் பலியாக செலுத்து. ஈசாக்கு கேட்குறான் தகப்பன் கிட்ட, எல்லாமே இருக்குது, ஆனால் பலி செலுத்துறதுக்கு ஆடு இல்லையப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது அதுக்கு முன்பதாகவே இது பழக்கமாகுது. என்ன பழக்கமாகுது? பலி செலுத்துவது என்பது தங்களுடைய பாவங்களிலிருந்து நிவர்த்தியை உண்டு பண்ண, பரிகாரம் உண்டு பண்ண விலங்குகளை பலியாக செலுத்துகிறார்கள். இது நடைமுறையில் இருக்குது. அப்போ ஆபிரகாம் சொல்றாரு, தேவனாகிய கர்த்தர் அதை பார்த்து கொள்வார். என்னன்னு சொல்றாரு ஆபிரகாம்? தேவனாகிய கர்த்தர் பலி செலுத்துவதற்கு உண்டான குட்டியை அவர் என்ன பண்ணுவார்? அவர் பார்த்துக்குவார். அதை பற்றி கவலை இல்லை. அதே மாதிரி போறாரு, ஆண்டவர் சொல்றாரு நீ பலி செலுத்த வேண்டாம். பிள்ளைய பலி செலுத்த போறாரு, ஆண்டவர் வேணான்னு சொல்றாரு. அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னா, ஆபிரகாம் விசுவாசித்த பிரகாரமே பலி செலுத்துவதற்கான ஒரு ஆட்டுக்குட்டியை கர்த்தர் ஏற்கனவே என்ன பண்ணியிருந்தாரு? உண்டு பண்ணி வைத்திருந்தார். இதில் பிளான் என்னன்னு சொன்னால், இந்த பாவத்திலிருந்து பரிகாரத்தை ஆண்டவராகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஏற்கனவே உண்டு பண்ணி வைத்திருந்தார். அதை அவனுக்கு காண்பித்தார். மகனை பலி செலுத்த வேண்டாம், இந்த ஆட்டுக்குட்டியை எடுத்து அவன் மகனுக்கு பதிலாக நீ அந்த ஆட்டுக்குட்டியை பலி செலுத்து, அவ்வளோதான். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால், அது அப்படியே சிஸ்டமேட்டிக்காக எகிப்தில் இருக்கும்போது அதெல்லாம் வாசிக்க போகிறோம், பின்னாடி வாசிக்க போகிறோம். நான் முன்னாடி ஒரு ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லிடுறேன், அப்போ தான் இது நல்லா விளங்கும் பலி செலுத்துறது. எகிப்தில் இருக்கும்போது அடுத்து பலி செலுத்துறதுல ரத்தம் எவ்வளோ முக்கியமானது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். எகிப்தில் இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க? இந்த மரணம், பார்வோனுடைய எல்லா மூத்த மகனையும் சங்கார தூதன் என்ன பண்ணுறாரு? சங்காரம் பண்ணுவதற்கு வரார். அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, விலங்குகளை அடித்து அதனுடைய ரத்தத்தை எடுத்து என்ன பண்ணுங்க, நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த உங்களுடைய கதவுகளில் என்ன பண்ணுங்க, அதை பூசுங்க. எந்தெந்த வீடுகளில் அது பூசப்பட்டிருக்கிறதோ அந்த வீடுகள் எல்லாம் அது மீட்கப்படும். சங்கார தூதன் என்ன பண்ண மாட்டார்? அந்த மரண தூதன் என்ன பண்ண மாட்டார்? அந்த குடும்பங்களுக்கு என்ன பண்ண மாட்டார்? இந்த மரணத்தை கொடுக்க மாட்டார். அவங்க எல்லாரும் காக்கப்படுவாங்க, மீட்கப்படுவாங்க. அப்போ ரத்தம் என்ன பண்ணுது? மீட்பின் அடையாளமாய் கொடுக்கப்படுது. எங்கே கொடுக்கப்படுது? இஸ்ரவேலர்களுக்கு எகிப்தில் இருக்கும்போது இந்த சங்கார தூதன் பார்வோனுடைய ஒவ்வொரு முக்கியமான மூத்த மகன்களை சங்காரம் செய்ய வரும்போது ரத்தம் என்பது அந்த அடையாளமாக என்ன பண்ணுது? மீட்பின் அடையாளமாக, சாதாரணமாக இல்லை, மீட்பின் அடையாளமாக என்ன பண்ணுது? அந்த ரத்தம் கொடுக்கப்படுது. அப்போ பலி செலுத்துறது, அடுத்தது ரத்தம். இது ரெண்டையும் தான் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? பாவத்துக்கு பரிகாரமாய் என்ன பண்ணியிருக்கிறாரு? உண்டு பண்ணியிருக்கிறார். அவருடைய சிஸ்டத்தில் இது இருக்குது. இப்போ வாசிப்போம்
இப்போ புதிய ஏற்பாட்டில் என்ன நடக்குது? யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் 30ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் 30ஆம் வசனம் மைக்கில் வாசிங்க. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன்னிருந்தபடியால் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொன்னேனே, அவர் இவர்தான். யோவான் சொல்றாரு, யோவான் ஸ்நானகன் இவரு பகிரங்கமாய் ஒரு அறிக்கை செய்கிறார். என்னன்னு சொன்னா, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற, எல்லாரும் பாருங்க அந்த வசனத்தை, 29ஆம் வசனம், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ரொம்ப முக்கியமான ஒரு அடையாளத்தை இயேசு கிறிஸ்துவின் மேலே வைக்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்து யாருன்னே தெரியாது. இதுக்கப்புறம் தான் அவருடைய ஊழியம் தொடங்க போகுது. இப்போ தான் அவருடைய ஞானஸ்தானம் நடக்க போகுது. அதுக்கப்புறம் தான் ஊழியம் போக போகுது. ஆனால் அதுக்கு முன்பதாகவே ஒரு பகிரங்கமான அறிக்கையை யோவான் வைக்கிறார். அவர் என்னன்னு சொல்றாருன்னா, the lamb of God, behold the lamb of God. இயேசு கிறிஸ்து யார் என்று சொல்லினார்? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. எல்லாரும் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து யாரு? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இவர்தான் அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்துறார். அப்ப இதுவரைக்கும் அவங்க ஆட்டுக்குட்டியை பலி செலுத்திட்டு வந்தாங்க. யோவான் என்ன சொல்றாரு? ஆண்டவரே ஒரு ஆட்டுக்குட்டிய உலகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்காக, அந்த பாவத்திலிருந்து மீட்பை உண்டு பண்ணுவதற்காக, நம்மை அந்த பாவத்திலிருந்து வெளியே எடுப்பதற்காக ஒரு தேவ ஆட்டுக்குட்டியாய் இயேசுவானவரே கர்த்தர் அனுப்பி இருக்கிறார் அப்படிங்கிறத எல்லாருக்கும் வெளிப்படுத்துறார். அவங்களுக்கு ஒன்றும் புரிஞ்சிருக்காது. என்னடா இவர் சொல்றாரு, ஆட்டுக்குட்டிங்கிறாரு, உலகத்தினுடைய பாவங்கிறாரு. அவங்களுக்கு ஒன்றும் புரிஞ்சிருக்காது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன? அவங்களுடைய பாவங்கள் நீங்கணும்னு சொன்னால் ஆலயத்துக்கு போகணும், விலங்குகளை பலி செலுத்தணும். ஆனால் இப்போ இயேசு கிறிஸ்துவே தேவ ஆட்டுக்குட்டியாக அறிமுகப்படுத்தப்படுகிறார். அடுத்து 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியருக்கு போவோம். 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை சொல்லுங்க. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. பவுல் என்னன்னு சொல்றாரு? அவர் பாஸ்ஓவர் லாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காகவே பலியிடப்பட்டிருக்கிறாரு. முன்னாடி தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்துறாங்க. இப்போ என்ன சொல்றாங்க? நம்முடைய பஸ்கா யாரு? இயேசு கிறிஸ்து. இப்போ பஸ்கானா என்ன? இஸ்ரவேலர்கள் என்ன பண்றாங்க? பஸ்காவை ஆசரிக்கிறாங்க. இந்த பஸ்கா எதை நினைவு கூறுகிறது? நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் பாருங்க. எகிப்தில் இருக்கும்போது இதே சங்கார தூதன் என்ன பண்ணுறான்? எல்லா அந்த பார்வோனுடைய மூத்த குமாரர்கள் என்ன பண்ணுறாங்க? அந்த சங்கார தூதன் மரணத்தை கொடுக்குறான். அப்போது இந்த விலங்குகளுடைய ரத்தம், நிலைக்கால்களிலே பூசப்பட்ட ரத்தம் என்ன பண்ணுச்சு? இவர்களை பாதுகாத்தது. அதனுடைய நினைவாக தான் என்ன பண்ணுறாங்க? ஆண்டவர் நம்மளை பாதுகாத்தார், ரத்தத்தினால் நம்மளை பாதுகாத்தார் அப்படின்னு சொல்லி அதனுடைய நினைவாய் கொண்டாடுகிற பண்டிகை தான் என்னது? இந்த பஸ்கா. இப்போ என்ன சொல்றாங்க? இயேசு கிறிஸ்துவே அந்த பஸ்கா. அப்படின்னா எப்படி விலங்குகளுடைய ரத்தம் நிலைக்கால்களிலே பூசப்பட்டு மீட்பை உண்டு பண்ணினதோ, அதே போல இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் உலகத்திலே சிந்தப்பட்டு அந்த இரத்தத்தினுடைய அடையாளத்தில் இருந்து நமக்கு மீட்பு உண்டாக போகிறது. மீட்பு உண்டானது அப்படின்னு சொல்றார் பவுல்.
அங்க யோவான் சொல்றாரு இயேசு கிறிஸ்து யாரு? ஆட்டுக்குட்டி. இங்க சொல்றாரு, பவுல் சொல்றாரு அவர் நம்மளுடைய பஸ்கா. அடுத்தது ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மாம்சத்தினாலே அதெப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். ரெண்டு வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. என்னன்னு சொன்னா, தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாக. எப்படியா? தம்முடைய குமாரனை இயேசு கிறிஸ்துவை, இதுவரைக்கும் அவர் பாவத்தின் சாயல் அல்ல, ஆனால் அவர் மாம்சம் இல்லை, ஆனால் அவர் பூமிக்கு வரும்போது அவர் எப்படி வருகிறாராம்? பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும். இங்குதான் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. பாவத்தை போக்கும் பலியாகவும் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? பூமிக்கு அனுப்பினார். அதன் மூலமாய் மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து எதனோடு அடையாளப்படுத்தப்படுகிறார்? நல்லா பார்க்கணும். இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியோடு அடையாளப்படுத்தப்படுகிறார். இயேசு கிறிஸ்து பலி செலுத்துவதோடு அடையாளப்படுத்தப்படுகிறார். இயேசு கிறிஸ்து பாவத்தினுடைய நிவாரணமாய் காண்பிக்கப்படுகிறார். அதே போல இயேசு கிறிஸ்து பாவத்தில் இருந்து மீட்பை உண்டு பண்ணுகிறவராய் காண்பிக்கப்படுகிறார். அதே போல இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் எதோடு அடையாளப்படுத்தப்படுகிறது? எப்படி பழைய ஏற்பாட்டில் பாவங்களுக்கு ரத்தத்தை சிந்தி அவங்க பரிகாரத்தை பெற்றுக்கொள்கிறார்களோ, அதே போல புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சிந்தப்படுவதனால் மாத்திரமே பாவத்திலிருந்து நிவாரணம் உண்டாகிறது, பாவத்திலிருந்து பரிகாரம் கிடைக்கிறது என்பது இங்கு அடையாளப்படுத்தப்படுகிறது. எபிரேயருக்கு போவோம். இந்த எபிரேயர் புஸ்தகத்தில் தான் பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டை ரெண்டும் ஒப்பிட்டு எப்படி இரத்தத்தினால மீட்பு உண்டாகிறது அப்படின்னு ஒரு சில காரியங்களை அதனுடைய ஆசிரியர் நமக்கு விளக்கி சொல்கிறார். 9ஆம் அதிகாரம், எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். வாசிங்க. எபிரேயர், ஹீப்ரூஸ் சாப்டர் 9 from verse 11. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து. கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவர்களுடைய இரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அது எப்படி எனில் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் ரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால் நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த
கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஓகே, வாசிங்க 15 வாசிங்க. ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு, முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். போதும். இப்போ என்னாச்சுன்னு சொன்னா, இங்க என்ன பண்றாரு? பழைய ஏற்பாட்டில் யூதர்களுடைய பழக்க வழக்கம் என்ன, அதோடு சேர்த்து இயேசு கிறிஸ்து அவருடைய மரணம், அதற்கு பிறகு என்ன நடக்கிறது அப்படிங்கிறத ரெண்டையும் என்ன பண்றாரு? ஒப்பிட்டு சொல்கிறார். இப்போ யூதர்களுடைய சட்ட திட்டங்களின் பிரகாரம் அதுவும் ஆண்டவர் தான் கொடுத்தார். அந்த சட்டத்திட்டங்கள் யார் கொடுத்தாரு? அவங்க ஒன்றும் தனியாக போய் அவங்களே தேடிக்கல. ஆண்டவர் சொல்லிட்டாரு, யூதர்களுக்கு சொல்றாரு, கபடற்ற, அதாவது நீங்கள் பலி செலுத்தும் போது அந்த பலி எப்படி இருக்கணும்? சுத்தமான பலியாக இருக்க வேண்டும். அந்த பலியில் எந்த ஒரு டிஃபெக்ட் இருக்கக்கூடாது. நல்ல ஒரு கொழுத்த ஒரு விலங்காய் அது இருக்க வேண்டும். நல்லா ஃபேட்டு, நிறைய ஃபேட் இருக்கணும். அதான் கொழுத்த கன்று அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நல்ல ஆடாக இருந்துச்சுன்னு சொன்னால் அது நல்ல கொழுத்த ஆடாக இருக்க வேணும். அதில் எந்த டிஃபெக்ட் இருக்கக்கூடாது. கண்ணு தெரியாது, இந்த நொண்டி அது மாதிரி, அப்புறம் அந்த நோயில் பாதிக்கப்பட்டது, இதெல்லாம் செலுத்தினா பலியாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இந்த மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஆண்டவர் தான் கொடுக்குறார். இப்போ நம்ம வாசித்து பார்க்குறதுக்கு அதுக்கு டைம் இல்லை. நீங்கள் பழைய ஏற்பாட்டில் போய் லேவியராகமம் புஸ்தகத்தெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு பலி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக கிளியர் கட்டாக ஆண்டவர் சொல்கிறார். இப்போ அதை தான் அவங்க பின்பற்றி கொண்டு வருகிறாங்க. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், ஒரு பாவம் செய்கிறான், அவன் பலி செலுத்துகிறான். உடனே பாவத்திலிருந்து அவனுக்கு ஒரு நிவாரணம் கிடச்சிருச்சு, பாவ பரிகாரம் செய்தாச்சு. மறுபடியும் போகிறான், பரிசுத்தமாக வாழணும்னு நினைக்கிறான், மறுபடியும் பாவம் செய்கிறான். மறுபடியும் என்ன பண்ணுறான்? மறுபடியும் ஒரு பலியை கொண்டாந்து செலுத்துகிறான். அப்புறம் அப்படியே அதிலிருந்து மறுபடியும் அவனுக்கு நிவாரணம் கிடைக்குது. அப்படியே மாறுறானா? இல்லை, மறுபடியும் போய் பாவம் செய்கிறான். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இந்த காட்ஸ் பிளான் ஆஃப் ரிடம்ஷன், தேவனுடைய மீட்பில் மனுஷனுக்கு மீட்பு உண்டாயிடுச்சா? பாவத்திலிருந்து மனுஷனுக்கு விடுதலை உண்டாயிடுச்சா? அவன் அதை மேற்கொண்டுட்டானா, பாவத்தை மேற்கொண்டுட்டானா அப்படின்னு சொன்னால் இல்லை. ஏன்னா என்ன பண்ணுறான்? பாவம் செய்கிறான், பலி செலுத்துகிறான். அந்த சமயத்தில் அவனுக்கு மீட்பு கிடைக்குது. மறுபடியும் போய் என்ன பண்ணோம்? பரிசுத்தனாக இருக்கணும்னு நினைக்கிறான், மறுபடியும் பாவத்தில் விழுகிறான். அப்போ மறுபடியும் போய் அவன் பலி செலுத்துகிறான். மறுபடியும் போய் அவனுக்கு என்ன உண்டாகுது? மீட்பு உண்டாகுது. மறுபடியும் பரிசுத்தராக இருக்கணும்னு நினைக்கிறான், அப்பயாவது பரிசுத்தராக இருக்கிறானா? இல்லை, மறுபடியும் போய் பாவம் செய்கிறான். அப்போ பாவம் என்பது அவனுடைய வாழ்க்கையில் இன்னும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. மீட்பை பெற்றுட்டோம் அப்படிங்கிற நம்பிக்கை அவனுக்கு வந்துருச்சா? அதுவும் இல்லை. இன்றைக்கு எத்தனையோ இந்துக்கள் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் கேளுங்க, அவங்க இன்னும் பலி செலுத்திட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுடைய பாவங்களுக்கு பலி செலுத்துகிறாங்க, பலி செலுத்திட்டு வராங்க. கொஞ்ச நாள் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது, மறுபடியும் ஏதோ ஒரு பிரச்சனை வருது. உடனே மறுபடியும் என்ன நினைக்கிறாங்க? பழைய பாவம் நமக்கு இன்னும் ஒரு வேளை தொடருமோ, பழைய சாபம் இன்னும் நம்ம வாழ்க்கையில் தொடருமோ, பயம் இருக்குதுல்ல. அப்போ நித்திய காலமாய் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகி அதிலிருந்து வெளியே வந்துட்டோம், இனி அதை நம்ம வாழ்க்கையில் தொடர்வதே இல்லை, அந்த பிரச்சனை க்ளோஸ்டு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஒரு மனுஷனுக்கு ஏற்பட்டதா அப்படின்னு சொன்னால், விலங்குகளை பலி செலுத்துகிற வரைக்கும் அவனுக்கு அந்த நம்பிக்கை ஏற்படவே இல்லை. பிரதான ஆசாரியர் ஒவ்வொரு முறையும் பாவ மன்னிப்பை பெற்று கொடுக்குறாரு. வீட்டுக்கு போகிறான், மறுபடியும் பாவம் செய்யலாம், தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ ஆண்டவர் பார்க்குறாரு. இப்போ ஆண்டவருடைய மீட்பின் திட்டத்தில் இந்த பலி செலுத்துறதின் மூலமாக எந்த விதமான நன்மையும் உண்டாகலை. டெம்பரவரி சொல்யூஷன் கிடைக்குது,
ஆனால் ஃபைனல் சொல்யூஷன் வந்து இன்னும் கிடைக்கல. மனுஷன் மறுபடியும் பாவத்தில் விழுந்துட்டே தான் இருக்கிறான். மறுபடியும் ஆண்டவருக்கு விரோதமான காரியம் செஞ்சுட்டு தான் இருக்கிறான். அப்போ இது ஒரு சடங்காச்சாரமாக மாறுது. இன்னைக்கு இது சடங்கு தான். எபிரேயர்கள் யூதர்கள் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் பஸ்காவை ஆசரிக்கிறவங்க இருக்கிறாங்க. அதை வந்து ஒரு சடங்காக தான் ஆசரிக்கிறாங்க. புளிப்பில்லா அப்பத்தை வந்து சுடுறாங்க, செய்கிறாங்க, பஸ்கான்னு சொல்கிறாங்க, எல்லோரும் உக்காடுறாங்க, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறாங்க. நன்றி செலுத்திட்டு பிறகு பாவம் செய்யாமல் இருக்கிறாங்களா? மறுபடியும் பாவத்தில் தான் போயிடுறாங்க. சரி, ஒரு யூதனால் சொல்ல முடியுமா, நான் பஸ்காவை ஆசரிக்கிறேன், நான் பரிசுத்தனாக இருக்கிறேன், ஆண்டவர் என்னை பரலோகத்தில் சேர்த்துட்டாரு, என்கிட்ட இருக்கிற எல்லா பாவமும் போயிடுச்சு, நிச்சயமான பரலோகத்தில் தான் இருப்பேன் அப்படின்னு ஏதாவது ஒரு யூதனால் தைரியமாக சொல்ல முடியுமா? எனக்கு பரலோகம் தான் சொந்த வீடு, ஆண்டவர் என்ன பரலோகத்தில் தான் வச்சிருக்கிறாரு அப்படின்னு யாரால சொல்ல முடியுமா? முடியல. ஏன்னா அந்த நம்பிக்கை இல்லை. அப்போ பலி செலுத்துவதனாலையும் பஸ்காவை அனுசரிக்கிறதுனாலையும் அவங்க மீட்கப்பட்டவர்கள் என்ற நம்பிக்கையும் மீட்கப்பட்டவர்கள் என்ற விசுவாசத்தையும் அவர்களால் பெற முடியவில்லை. மறுபடியும் 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 பிரதான ஆசாரியர்கிட்ட தான் போகிறாங்க. இந்த ப்ராப்ளத்துக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுங்க. இப்போது இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, பலி செலுத்துகிற மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த அக்ரிகல்ச்சரல் லேண்டில் என்ன பண்ணுறாங்க, அந்த கிராப்ஸு அவங்களுடைய விளைவுகளை கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க, ஆண்டவருக்கு என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. இப்போ ஆண்டவர் சொல்லிட்டார், இவ்வளோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும், ஆசீர்வாதம் பெருகும், உங்கள் வயல்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஒரு வருஷம் கொண்டாந்து கொடுத்தாங்க, ஆசீர்வாதமாக இருந்துச்சு. அடுத்த வருஷம் பார்த்தா எல்லாம் புஷ்ஷு, மழை பெய்யல, தண்ணி இல்லை, விளைச்சல் இல்லை, எல்லாம் அடி வாங்குது. இப்போ அவங்களுக்கு என்ன தோணும், என்னடா இது, போன டைம் நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா, ஆண்டவர் நம்ம மேலே கோபமாக இருக்கிறாரா, நம்மளுடைய விளைச்சலில் கர்த்தரை நம்ம சரியாக கனப்படுத்தாமல் தவறிட்டோமா, அதனால தான் அந்த நஷ்டம் உண்டாயிருக்கோ, அதனால தான் மழை பெய்யலையோ. மறுபடியும் போய் என்ன பண்ணுவாங்க, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு மறுபடியும் கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் கொடுத்து ரைட் பண்ணுவாங்க, கரெக்ட் பண்ணுவாங்க. அப்போ அந்த வருஷம் மறுபடியும் விளைச்சல் உண்டாகும். மறுபடியும் ஒரு 2-3 வருஷம் போயிட்டு மறுபடியும் விளைச்சல் இல்லாமல் எல்லாம் அடி வாங்குச்சுன்னு வச்சுக்கோங்க. எல்லா வயல் நிலங்களும் மழை பெய்யாமல் தண்ணி இல்லாமல் எல்லாம் காஞ்சு போச்சுன்னா மறுபடியும் அவங்களுக்கு சந்தேகம் வரும். அப்போ பலி செலுத்துவதனாலையும் தங்களுடைய பயிர்களினால கொண்டு வந்த ஆண்டவரை திருப்திப்படுத்துவதனாலையும் அவரை ஆசீர்வதிப்பதினாலையும் அவளுக்கு நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம், நம்முடைய பாவங்கள் நம்முடைய சாபங்கள் இவைகள் எல்லாவற்றில் இருந்து நமக்கு இந்த பிரச்சனையிலிருந்து ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருச்சு, நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம், நம்ம ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணிட்டாரு, நம்மளை மீட்டு எடுத்துட்டார் அப்படிங்கிற ஒரு தைரியம், அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுடைய மனதில் உண்டானதா என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா உண்டாகவே இல்லை. அப்போதான் என்ன பண்ணுறாரு, மீட்பின் திட்டத்தில் இயேசு கிறிஸ்து ஆனவர் என்ன பண்ணுறாரு, ஒரே ஒரு தரம் திரும்ப திரும்ப மறிக்க முடியாது, விலங்குகளை தான் திரும்ப திரும்ப கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க, பலி செலுத்துறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை இந்த பூமியிலே குற்றமற்றவராய், இங்க சொன்னோம் எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கிறது, நித்திய ஆவியினாலே 14ஆம் வசனம், நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து. அப்படின்னா இது வரைக்கும் ஒரு டிஃபெக்டே இல்லாத ஆட்டுக்குட்டிய, டிஃபெக்டே இல்லாத பர்ஃபெக்ட் ஆட்டுக்குட்டிய இது வரைக்கும் பலி செலுத்தினதே இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துடைய பலி எப்படி பார்க்கப்பட்டது அப்படின்னு சொன்னால், எப்படி பார்க்கப்பட்டது, பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து.
கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு என்ன பண்ணி ஊழியம் செய்வதற்காக உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளிலிருந்து சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயமாக இருக்கிறது. அல்லேலூயா. தூங்குறவங்களும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். பார்த்தீங்களா, தூங்கிட்டு இருக்கிறாங்க முன்னாடி. கரெக்டாக அவங்க தான் தூங்குறாங்க, அதனால தான் சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது, இதெல்லாம் பேசும்போது எங்கேயோ தலையே சுத்துற மாதிரி இருக்குதா பாஸ்டர் அப்படின்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் ஆழமான சத்தியமாக இருந்தாலும் புரிஞ்சுக்கொள்ளணும். பலி செலுத்துறதை நாம் ஏன் செய்வதில்லை? இன்னைக்கு நிறைய பேர் பலி செலுத்திட்டு இருக்கிறான். கிறிஸ்தவம் பலி செலுத்துறது இல்லை. எங்கேயாவது போய் நீங்கள் ஆடு வெட்டுறீங்களா? கடா வெட்டுற கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. இன்னும் அந்த சத்தியத்தை புரிஞ்சு கொள்ளாதவன் தான் போய் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? கெடா வெட்டிட்டு இருக்கிறான். நீ கெடா வெட்டணும்னு அவசியமே இல்லை. ஏன்னால் இயேசு கிறிஸ்துவானவர் பழுதற்ற பலியாக உன்னுடைய பாவத்துக்காகவும் என்னுடைய பாவத்துக்காகவும் அவர் ஆட்டுக்குட்டியாக பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டார். பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டார். அவரை போல பழுதற்ற பலி நீ நினைச்சாலும் கொண்டு போய் கொடுக்க முடியாது. நீ ஆண்டவர்கிட்ட போய் நின்று, ஆண்டவரே நான் ஒரு பழுதற்ற பலி அவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நீ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் இயேசுவை போல் ஒரு பழுதற்ற பலியை உன்னால கொடுக்கவே முடியாது. பிதாவே என்ன பண்ணிட்டாரு? தன்னுடைய சொந்த குமாரனை பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்ததினால் நீ இனி பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆல்ரெடி பர்ஃபெக்ட் அங்கே போயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்னதான் தேடினாலும் நம்ம ஊரில் ஆடா விற்கிறான். அது ஆடு மாதிரியா இருக்குது பார்க்குறதுக்கு. ஆடு மாதிரியே தெரிய மாட்டேங்குது. இங்கே விற்கிறதெல்லாம் ஆடே கிடையாது. ஒரு முறை ட்ரெயினில் பிடிச்சான். கடைசியில் அது என்னன்ட்டான்? நாய்கறின்ட்டான். அப்புறம் சொல்கிறான், இல்லைங்க இது நாய்கறி இல்லைங்க, இது ஆட்டுக்கறி. இது ஏன் ட்ரெயினில் வருதுன்னு கேட்டால், மெட்ராஸில் இருக்கிற எல்லா பிரியாணி கடையிலையும் அந்த ஆட்டை தான் போடுறானுங்களாம். அதை பார்த்ததுலேருந்து நான் மெட்ராஸுக்கு போனால் பிரியாணியே சாப்பிட்றதில்லை. வெள்ளை சோறு எங்கேயாவது கிடைச்சா ஏதாவது சாம்பாரையோ ரசத்தையோ ஏதோ ஊற்றுங்க, அதையாவது சாப்பிட்டு போகிறேன் அப்படின்ட்டு. ஏன்னா அது பார்த்தா ஆடு மாதிரியே இல்லை. நம்ம ஆட்கள் நிறைய பேர் கிராஸ் பண்ணுறாங்க. அது என்ன ஆடுனே தெரியல. வெள்ளை ஆடுங்கிறான். வெள்ளையாகவும் இருக்க மாட்டேங்குது, ப்ரௌனாகவும் இருக்க மாட்டேங்குது, வேற ஏதோ கலரில் இருக்குது. என்ன கிராஸ் பண்ணுறான்னு தெரியல. எதையோ பண்ணி விற்கிறான். ஆனால் அது பழுதற்ற பலியாக ஆண்டவரிடத்தில் நம்ம போய் என்ன பண்ண முடியாது? ஒப்பு கொடுக்க முடியாது. ஏன்னா கிறிஸ்துவானவர் பாவமே அறியாமல் பாவத்தை சுமக்கிறவராய் பூமியிலே வந்து தன்னைத்தானே பழுதற்ற. அடுத்து இன்னொரு வசனத்துக்கு போவோம். இதோட கண்டினியூஷன் ஒரு வசனத்தில் இருக்குது. 1 பேதுருக்கு போங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. 1 Peter chapter 1 verse 19. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. இப்ப என்ன வார்த்தை யூஸ் பண்றாரு நல்லா பாருங்க. டைரக்டா எழுதிட்டு போயிருக்கலாம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்கள் டைரக்டா எழுதிட்டு போயிருக்கலாம். அப்படி எழுதல. என்ன எழுதுறாரு? முதலாவது குற்றம் இல்லாதன்னா he is a perfect man. இந்த பூமியிலே பாவமில்லாமல் வந்தார். அவர் மரிக்கும் வரைக்கும் அவரிடத்துல பாவமே இல்லை. எந்த பாவத்தையுமே யாராலையும் சொல்ல முடியாது. என்னை பார்த்து கூட சொல்லிடலாம், உங்களை பார்த்து கூட சொல்லிடலாம், நீ இந்த பாவம் செஞ்சிருக்கிற, அந்த பாவத்தில் விழுந்துட்ட, நீ ஒரு பாவி அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் இயேசுவை பார்த்து யாரும் நீ ஒரு பாவின்னு சொல்லவே முடியாது. அவர் எந்த பாவத்தையும் செய்யவே இல்லை. போன வாரத்தில் சொன்னேன், பரிசுத்த ஆவியானவரால் ஏன் கர்ப்பம் தரிக்கப்பட்டார்? ரொம்ப முக்கியமான கேத்தலிக்ல சொல்லுவாங்க இமாக்குலேட் கன்செப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இமாக்குலேட் கன்செப்ஷன்.
நான் கேத்தலிக் ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு நாள் லீவ் விடுவாங்க. அதுக்கு இமாக்குலேட் கன்செப்ஷன் ஆஃப் வெர்ஜின் மேரி. எனக்கு அப்போ அதெல்லாம் ஒன்றுமே புரியாது. என்னடா இவனுங்க இதுக்கெல்லாம் லீவ் விட்டுக்கிறானுங்க. இயேசு கிறிஸ்து பிறந்த நாள் அது கிறிஸ்மஸ்ஸு. இது என்ன இமாக்குலேட் கன்செப்ஷனு, இது என்ன வெர்ஜின் மேரி, இதுக்கு எதுக்கு லீவ் விடணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ ஒன்றும் புரியாது. அப்புறம்தான் வேதத்தை வாசிக்கும் போது இந்த காரியம் இவங்க ஏன் இதை செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இமாக்குலேட் கன்செப்ஷன் என்பது பரிசுத்த ஆவியானவரால் மரியாள் கர்ப்பம் தரிக்கப்பட்டாள். புருஷனை அறியாமல் தேவ ஆவியினால் வல்லமையினால் பரிசுத்த ஆவி அவளை நிரப்பும் போது அதன் மூலமாக அவர் கர்ப்பம் தரிக்கப்பட்டார். இதை ஸ்ட்ரெஸ் பண்ணணும். ஏன்னு சொன்னால், இந்த உலகத்திலே பலி செலுத்துவதற்காக இந்த ஆட்டுக்குட்டி வரும்போது இந்த ஆட்டுக்குட்டி பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக இருக்க வேண்டும், பர்ஃபெக்டாக இருக்க வேண்டும், மாசற்ற ஆட்டுக்குட்டியாக இருக்க வேண்டும், குற்றமில்லாத ஆட்டுக்குட்டியாக இருக்க வேண்டும். அதுக்காக தான் பரிசுத்த ஆவியானவரால் கர்ப்பம் தரிக்கப்படுகிறார். கர்ப்பம் தரிக்கப்பட்டு அப்புறம் போய் அந்த தேவதூதன் யோசேப்புக்கிட்டே சொல்கிறான், அவளிடத்தில் உண்டாயிருக்கிற அந்த கருவானது, அந்த கர்ப்பமானது பரிசுத்த ஆவியானவரால் உண்டாக்கப்பட்டது. நீ அவளை மனைவி என்று சேர்த்து கொள்வதற்கு நீ ஐயப்படாத. யூ ஹாவ் டு டிஃபெண்ட். நீ அதை பாதுகாக்க வேண்டும். மனைவியாய் சேர்த்து கொண்டு உன் மனைவியும் சேர்ந்து உன் குழந்தையும் சேர்ந்து நீ பாதுகாத்துக்கொள். திஸ் இஸ் அ காட்ஸ் பிளான். இது தேவனுடைய திட்டம். பழுதற்ற குற்றமில்லாத மாசற்ற ஒரு மனுஷனாய் இயேசு கிறிஸ்து பூமியிலே பிறக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய மீட்பின் திட்டம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. யாருக்காக? வேற யாரோ ஒருத்தருக்காகவா? நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களுக்காகவா? முதலாவது நமக்காக, விசுவாசிக்கிற நமக்காக. ஹல்லேலூயா, விசுவாசிக்கிற நமக்காக. இல்லைன்னா இந்நேரம் நீங்கள் எல்லாரும் ஆளுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியோ ஒரு கோழியோ பிடிச்சிட்டு தான் வந்திருக்கணும். நான் வெளியே நின்று செக் பண்ணியிருப்பேன். ஒரு வெயிட் மிஷின் வச்சுருக்கணும். கரெக்டாக 4 கிலோ இருக்குதா பாருப்பா அபியேல். இங்கே அவர் மைக் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு பதிலாக அங்கே வெயிட் மிஷின் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்திருப்பார். அடுத்து இன்னொரு ஆள் சுற்றி பார்க்கணும், எங்கேயாவது டிஃபெக்ட் இருக்குதா, கை இருக்குதா, கால் இருக்குதா. அவனுக்கு தெரியாமல் டிஃபெக்ட் இருந்தால் என்ன பண்ணுறது? எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் பிரதான ஆசாரியன், என்னுடைய வேலை என்ன? வாங்கப்பா பாவிகளே, உங்கள் பாவத்தை சொல்லுங்கள் ஆண்டவரிடத்தில், பலியை செலுத்துங்க, பலிபீடத்தில் ரத்தத்தை சிந்துங்க, கொண்டு போய் ஆண்டவரே இந்த பலியை ஏற்றுக்கொண்டு இந்த விசுவாசிக்கு பாவத்திலிருந்து மீட்பை கொடு ஆண்டவரே. மீட்பு வாங்கியாச்சு, கொண்டாந்து கொடுக்குறேன். வீட்டுக்கு போகிறதுக்குள்ள பாவம் செஞ்சுட்டு தான் போவான். ஏன்னா அவனால் என்ன பண்ண முடியல, அதிலிருந்து வெளியே வர முடியல. இப்போ பாவம் எவ்வளோ ரொம்ப ஒரு அடிமைத்தனத்தில் மக்களை வச்சிருக்குதுன்னு பாருங்க. சாதாரணமானது கிடையாது. பாவத்தில் விழுந்த பிறகு நான் சொன்னேன் போன தடவை, அது ஒரு அடிமைத்தனத்தினுடைய வாழ்க்கை. பாவத்தின் வாழ்க்கை என்பது ஒரு அடிமைத்தனத்தின் வாழ்க்கை. அதுக்குள்ள மக்கள் சிக்கி இருக்கிறாங்க. அவங்களை வெளியே கொண்டு வருவது என்பது எங்க போய் முடிஞ்சதுன்னு சொன்னா, தேவன் தன்னுடைய சொந்த குமாரனையே பழுதற்ற, இன்னைக்கு வாசித்த வசனத்தின் பிரகாரம் குற்றமில்லாத மாசற்ற பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்த பிறகுதான் அந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மக்களை வெளியே கொண்டு வர முடிஞ்சிச்சு. அல்லேலூயா. ஏன் இப்படி செஞ்சாரு? நான் முன்னாடி சொன்ன பிரசங்கத்தினுடைய ஆரம்பத்தில், தேவனுடைய அன்பு என்றைக்கும் மாறவே மாறாது. அதே போல ஆண்டவருடைய இரக்கமும் என்றைக்கும் மாறவே மாறாது. அவருடைய அன்பின் வெளிப்பாடு தான் இந்த இயேசு கிறிஸ்துவை பலியாக ஒப்பு கொடுப்பது. அவருடைய இரக்கத்தின் வெளிப்பாடு தான் இயேசு கிறிஸ்துவை பலியாக ஒப்பு கொடுப்பது. இன்னொரு காரியத்தையும் சொன்ன, ஆண்டவருடைய நீதியையும்
ஆண்டவருடைய ஹோலினஸ், ஆண்டவருடைய பரிசுத்தத்தையும் யாராலையும் என்ன பண்ண முடியாது, குறைச்சி மதிப்பிடவே முடியாது, யாராலையும் மாற்றவே முடியாது. அதையும் திருப்திப்படுத்துவதற்காக என்ன பண்ணுறாரு இயேசு கிறிஸ்துவே, என்ன பண்ணுறாரு, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக பலியாக என்ன பண்ணுறாரு, ஒப்பு கொடுக்கிறார். அதனால் சிந்தப்பட்ட ரத்தம், பவுல் சொன்ன மாதிரி பஸ்கா, இயேசு கிறிஸ்து தான் நம்மளுடைய பஸ்கா. நம்ம பஸ்கா ஆசரிக்கணுமா பாஸ்டர்? உங்களுக்கெல்லாம் யாருக்காவது புளிப்பில்லாத அப்பத்தை சுட தெரியுமா என்ன? யாருக்கு தெரியாது. ஏற்கனவே நம்ம ஊற்றுற தோசையே எப்படி இருக்குது, இட்லியே எப்படி இருக்குது, புளிச்சிட்டு தான் இருக்குது. யாருக்கும் தெரியாது. செவன்த் டே அட்வான்டிஸ்ட்டு ஒரு மாதிரி அனுசரிச்சுட்டு இருக்கிறாங்க. 7ஆம் நாள் அவங்க என்னமோ பண்ணிட்டு இருக்கிறாங்க உட்காந்துட்டு. தேவையே இல்லை, இதுதான் சொல்லிட்டாரு. கொண்டு வந்து மறுபடியும் என்ன பண்ணாதீங்க. இந்த வசனத்தில் வாசிக்கும் போது இவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, நல்லா போயிடுச்சு, நம்ம பழைய காரியங்கள் எல்லாம் போயிட்டு இப்போ இயேசு கிறிஸ்து வந்த பிறகு என்னவா மாறிட்டோம், புதிய உடன்படிக்கையின் அடையாளமாய் நாம் என்ன பண்ணியாச்சு, மாறியாச்சு. புதிய உடன்படிக்கையின் அடையாளமாய் மாறின பின்பு பழைய காரியங்களிலே செய்வதில் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. இப்போ மறுபடியும் என்ன பண்ண முடியாது, கிரியையினால் மீட்பையும் கிரியையினால் பாவத்துக்கு பரிகாரத்தையும் இயேசுவை விசுவாசிக்கிறவனால கண்டிப்பாக செய்யவே முடியாது. மெழுகுபத்தி ஏற்றுறது அது ஒரு கிரியை. மெழுகுபத்தி ஏற்றி கொண்டு போய் சிலை பக்கத்தில் வச்சு பாவத்தை அறிக்கையிடுறது அது வந்து ஒரு கிரியை. பாவத்தை அறிக்கையிடுறது நம்மளும் தான் செய்கிறோம். ஆனால் அந்த பாவத்தை அறிக்கையிடுறதோடு சேர்ந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஃபிட்டிங் வருது பாருங்க. மெழுகுபத்தி ஏற்றுறது, முட்டி போட்டே சுற்றுறது, மழை போகிறது, அப்புறம் அது என்னது வேளாங்கண்ணிக்கு போய் மொட்டை அடிக்கிறது. இதெல்லாம் எதுக்காக செய்கிறான் அவனுக்கே தெரியாது. எதுக்காக செய்கிறான்னு அவனுக்கே தெரியாது. எதுக்காக செய்கிறான், பாவத்திலிருந்து அவனுக்கு நிவர்த்தி உண்டாகணும், மீட்பு உண்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணுறான், போய் இதெல்லாம் பண்ணுறது, முட்டி போட்டு சுற்றுறது, மலை ஏறுறது, சிலுவையை சுமக்கிறது. சிலுவையை சுமக்கிறதெல்லாம் இருக்குது. இந்த குட் ஃப்ரைடே அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சிலுவையை சுமந்துக்கிட்டு எல்லாரும் இந்துக்காரன் எப்படி அடிச்சுக்கிறானோ அதே போல் கேத்தலிக்கு தன்னை அடிச்சுக்கிறான். ஒரு சில ஆட்கள் தங்களுடைய உடம்பை என்ன பண்ணிக்கிறாங்க, தங்களுடைய உடம்பை என்ன பண்ணுறாங்க, கசக்கிக்கிறாங்க, ரத்தம் அவங்க சிந்துறாங்க. இப்படியெல்லாம் செய்து தங்களுடைய கிரியையினால் தங்களுடைய கிரியைகளை ஆண்டவருக்கு முன்பதாக காண்பித்து, தங்களுடைய கிரியைகளை ஆண்டவருக்கு முன்பாக காண்பித்து அதில் ஏதாவது பாவ நிவாரணம் உண்டு பண்ண முடியுமா என்று சொல்லி இவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார். அதுதான் சொன்னேன், நீ என்ன பண்ணாலும் யூ கேனாட் சாட்டிஸ்ஃபை காட். தேவன் ஏற்படுத்தின திட்டம் என்னன்னு சொன்னால் அவருடைய ஹோலினஸ், அவருடைய பரிசுத்தம் என்னன்னு சொன்னால் குற்றம் இல்லாத மாசற்ற எந்த டிஃபெக்டும் இல்லாமல் மனுஷனால் கொடுக்கவே முடியாது. அதை உன் கிரியையினால தேவனிடத்திலிருந்து மீட்பை உன்னால் பெற்றுக்கொள்ளவே முடியாது. அதுக்கு போனால் இன்னும் நிறைய போகும். ஆனால் நிறைய பேர் இன்னும் அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பரிசுத்தத்தின் வெளிப்பாடு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, நிறைய காரியத்தை இவங்க காட்டுறாங்க ஆண்டவருக்கு. அவ்வளோ பரிசுத்தமாக இவங்க இருக்கிறாங்களாம். வீடு சுத்தம் பண்ணி வீடு க்ளீனாக இருக்குதுன்னு நீங்கள் காட்டுறீங்க. அதே மாதிரி உள்ளத்தை சுத்தம் பண்ணி உள்ள அவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னு ஆண்டவருக்கு காட்டுற மக்கள்லாம் இருக்கிறாங்க. காட்டவே முடியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து அவர்தான் குற்றம் இல்லாதவர், அவர்தான் மாசற்ற ஆட்டுக்குட்டி, அவர்தான் விலையேற பெற்ற ரத்தம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. அடுத்து மறுபடியும் எபிரேயருக்கு போவோம். 9:14 வாசிங்க. எபிரேயர் 9:14. ஏனென்றால் இல்ல, எபிரேயர் 9:14.
14 நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு. பாருங்க, இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் இங்க சொல்றாரு, இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் உங்கள் மனசாட்சியை என்ன பண்ணுதான், கான்சியஸ்னஸ், நம்முடைய கான்சியஸ்னஸ் உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளில் இருந்து, செத்த கிரியைகள்லாம் என்ன, பாவத்தின் கிரியைகளில் இருந்து இப்படி நம்ம படிக்கணும். செத்த கிரியைகள் என்ன, பாவத்தினால் நம்முடைய மனசாட்சியில எவையெல்லாம் செத்து போய் இருக்கிறதோ, எவையெல்லாம் நம்மளால் செய்ய முடியாது என்று இருக்கிறதோ அவைகள் எல்லாவற்றையும் சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயமாக இருக்கிறது. சுத்திகரிப்பதில் என்ன, கிளென்சிங் பவர், அதை கழுவுது. என்ன பண்ணுது, நம்முடைய மனசாட்சியில் இருக்கிற பாவத்தினுடைய விளைவுகள். போன வாரத்தில் சொன்ன பாவத்தினுடைய விளைவு என்ன, பாவி என்கிற குற்ற மனசாட்சி. பாவி என்கிற குற்ற மனசாட்சி அவனுக்கு இருந்து கொண்டே தான் இருக்கும். அதிலிருந்து யாராலையும் அவனுக்கு விடுதலையை கொடுக்க முடியாது. இப்போ என்ன சொல்றாரு, இயேசு கிறிஸ்து என்ன பண்றாராம், அந்த மனசாட்சியின் உள்ள செத்த கிரியைகளிலிருந்து விடுதலையை கொடுப்பது எவ்வளவு நிச்சயமாக இருக்கிறது. அப்ப பலி செலுத்துறதுனால, ஆட்டுக்குட்டியோ கோழியோடைய ரத்தத்தை சிந்துறதுனால மனசாட்சியிலிருந்து, செத்த கிரியையிலிருந்து விடுதலை கிடைக்குமான, கிடைக்காது. அதனால தான் திரும்ப திரும்ப பாவம் செய்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சிந்தப்பட்ட பிறகு இப்போ என்ன உண்டாயிடுச்சு, அந்த செத்த கிரியையிலிருந்து என்ன ஆயிடுச்சு, நம்முடைய மனசாட்சியில் என்ன உண்டாயிற்று, சுத்திகரிப்பு உண்டாயிற்று. அப்போ இந்த கான்சியஸ்னஸ், இந்த பாவத்தினுடைய விளைவாய் இருந்த இந்த கில்ட்டி, இந்த நிர்வாணம், குற்ற மனசாட்சி, இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் என்ன பண்றாராம், விடுதலையை உண்டு பண்ணுகிறார். அடுத்து எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோடு பண்ணும் உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து, நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து, அவைகளை அவர்களுடைய மனதில் எழுதுவேன் என்று, அவைகளை அவர்களுடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை உரைத்த பின்பு, கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை உரைத்த பின்பு அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார். நான் இனி நினைப்பதில்லை என்பதையும் சொல்லுகிறார். இங்கே இருப்போம். என்ன நடக்குது, பலி செலுத்துற வரைக்கும் இது இல்லை. என்னன்னு சொன்னா, பலி செலுத்துற வரைக்கும் ஆண்டவர் கொடுத்த கட்டளைகள், ஆண்டவர் கொடுத்த சட்ட திட்டங்கள் இதெல்லாம் புக்கில் இருக்குது. எங்க இருக்குது, எங்க இருக்குது சொல்லுங்க, புக்கில் இருக்குது. ஆனால் மனிதனுடைய இருதயத்துக்குள்ள இல்லை. ஆனால் கிறிஸ்து மாசற்ற பலியாக ஒப்பு கொடுத்த பிறகு, அவரே ரத்தத்தை சிந்தி குற்ற மனசாட்சியிலிருந்து நம்மளை விடுதலை ஆக்கின பிறகு, இப்போ அந்த சட்ட திட்டங்கள் எல்லாம் புக்கில் இல்லை. எங்க இருக்குது, நம்முடைய இருதயத்துக்குள்ள இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. இதை தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு, அவர்களுடைய இருதயங்களை, என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து. புக்கில் இருக்கிற வரைக்கும் யாரும் படிக்கல. இப்போ இருதயத்துக்குள்ள வந்த பிறகு நாம் என்ன பண்றோம், பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துறார். அங்க பலி செலுத்திட்டு போயிடுறான், மடி பாவம் செஞ்சிடறான். இப்போ இயேசு கிறிஸ்துவை பலியாக ஏற்றுக்கொண்ட பிறகு, பாவம் செய்வதற்கு முன்பதாகவே ஆண்டவர் நம்முடைய இருதயத்துக்குள்ள பேசுறார், உணர்த்துறார். என்ன சொல்றாரு, இது பாவம், நீ செய்யாது. இப்ப குற்ற மனசாட்சி என்னாச்சு, பழைய ஏற்பாட்டில் கல் எடுத்து அடிச்சு கொல்லணும்.
யார்? விபச்சார ஸ்திரியை கல் எடுத்து அடித்து கொல்லணும். இப்போ என்ன ஆகுது? இயேசு கிறிஸ்து பாவ நிவாரணத்தை கொடுத்த பிறகு, பாவ பரிகாரியாக தன்னையே ஒப்பு கொடுத்த பிறகு இப்போ என்ன நடக்குது? இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு, நான் இனி உன் பாவத்தை நினைப்பதே இல்லை, உன்னை நான் மன்னிக்கிறேன், உன் பாவத்தை நான் மறக்கிறேன், இனி நீ போய் பாவம் செய்யாத. இப்போ அவர் சொல்றாரு, நான் உன் பாவத்தை மன்னிக்கிறேன்னு சொன்ன பிறகு மறுபடியும் அந்த ஸ்திரீக்கு அந்த பழைய குற்ற உணர்ச்சியெல்லாம் இருக்குமா அப்படின்னு சொன்னால் இருக்காது. என்னைக்கு இயேசு கிறிஸ்து மன்னிக்கிறாரோ, என்னைக்கு இயேசு கிறிஸ்து நீ போய் இனி பாவம் செய்யாதேன்னு சொல்லி ஆசீர்வதிச்சு அனுப்புகிறாரோ, அப்பவே அவருடைய பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. அதே போல அவருடைய பாவம் மறந்து போகப்பட்டது. வெறும் மன்னிப்பு மட்டும் கிடையாது, அதை அவர் நினைவு கூறுவதே கிடையாது. அதுதான் இங்கேயும் சொல்லப்பட்டிருக்குது. 17ஆம் வசனம், அவர்களுடைய பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை. நான் நினைப்பதில்லை. இதுதான் ஆண்டவருடைய மீட்பின் திட்டத்தில் பாவத்துக்கு ஒரு செய்த பரிகாரம். இப்படி தான் செய்தார். மாசற்ற பலி, குற்றமில்லாத பலி, இயேசுவாய் தேவ ஆட்டுக்குட்டியாய் நமக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட பிறகு நம்முடைய குற்றங்களையும் நம்முடைய பாவங்களையும் அவர் நினைவு கூறுவதே கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அப்போ இப்போ மீட்கப்பட்டாங்களா பாஸ்டர்? நீங்க கேட்கலாம். நீங்க பிரசங்கத்தோட ஸ்டார்டிங்ல சொன்னீங்க, பலி செலுத்தினாங்க, பாவம் செஞ்சாங்க, அவங்களுக்கு மீட்பின் நம்பிக்கையே இல்லை, திரும்ப 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 என்ன பண்ணாங்க? பாவத்தில் விழுந்துட்டே இருந்தாங்க. இப்போ இவங்க மாறிட்டாங்களா? மனுஷங்க எல்லாரும் மாறிட்டாங்களான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இதுதான் வசனம். என்ன வசனம் சொன்னால், இருதயங்களிலே என்ன பண்ணுறேன்? அவர்களுடைய இருதயங்களிலே என்னுடைய பிரமாணங்களை நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்படின்னா என்ன ஆச்சு? ரூல்ஸ் புக்கு ஃபெயில் ஆயிடுச்சு, ஆனால் இயேசு கிறிஸ்துவோ ஃபெயில் ஆக விடவில்லை. அப்போ என்ன அர்த்தம்னா, ரூல்ஸ் புக்கு பிரகாரம் பார்த்தோன்னு சொன்னால் நம்ம எல்லாரும் ஃபெயிலு. ரூல்ஸ் புக் பிரகாரம் பார்த்தோன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து நமக்காக பலியாக வரலன்னு வச்சுக்குவோம். இன்னும் அந்த சட்டத்திட்டங்கள் பிரகாரம் பார்த்தோன்னு சொன்னால் எல்லாரும் யாருமே பரலோகத்துக்கு போகவே முடியாது. அதுக்கு தான் யூதர்களையும் சொல்கிறது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கோங்கன்னு சொல்கிறது. ஏன் யூதர்களை பார்த்து சொல்கிறோம்? இயேசு தான் மீட்பை கொடுக்க முடியும்னு ஏன் சொல்கிறோம்? முஸ்லீமை பார்த்து சொல்கிறோம் இயேசுவை நம்புங்க, இயேசுவால் தான் மீட்பு கொடுக்க முடியும். நீங்கள் வெறும் அல்லாஹ் அல்லான்னு சொல்கிறீங்க, அந்த அல்லாஹ் சொன்ன எல்லாத்தையும் உங்களால் நிறைவேற்ற முடியாது சொல்கிறோம். அல்லாஹ் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு, குரானை படித்தா எல்லாமே தெரியுது. ஆனால் பர்ஃபெக்டாக உங்களால் செய்ய முடியுதா? இல்லை. யூ ஆர் அ ஃபெயிலியர். யூதர்களை பார்த்து சொல்கிறோம், சட்டத்திட்டங்கள், நியாய பிரமாணங்கள், மோசேயினுடைய கட்டளைகள் எல்லாம் இருக்குது, பர்ஃபெக்டாக நிறைவேற்றியா நீ? உன் மனைவி பர்ஃபெக்டாக நிறைவேற்றுறாங்களா? இல்லை உங்களுக்கு பிறந்த பிள்ளைகள், உங்களுடைய சந்ததிகள் கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து பயங்கர பர்ஃபெக்டாக இருக்கிறாங்களா அவங்க? இல்லை, ஃபெயிலியர். எல்லாரும் தோற்று போனவன் தான், யாரும் பரலோகத்துக்கு போகவே முடியாது. இப்போ கிறிஸ்தவங்களுக்கு வரும், அவர் இந்த சட்ட திட்டங்கள் எல்லாவற்றையும் எடுத்து நம்மளுடைய மனசில் வைக்காம வெறும் வேத புஸ்தகத்தில் மட்டும் வைத்திருந்து இதை நீங்கள் பின்தொடர்கள் என்று சொல்லியிருந்தா இப்போ நம்ம எல்லாரும் ஃபெயில் ஆகிருப்போம். இந்த பைபிள் பிரகாரம் எத்தனை பேர் பர்ஃபெக்டான லைஃப் வாழ்றீங்க? யாராவது சொல்ல முடியுமா? இந்த வேதத்தின் பிரகாரம், வேத சட்ட திட்டங்களின் பிரகாரம் நான் பாவமே செய்வதில்லை, ரொம்ப பர்ஃபெக்டாக வாழ்றேன்னு யாராவது சொல்ல முடியுமா? முடியாது. இப்போ ஆண்டவருக்கே தெரிஞ்சனால தான் என்ன பண்ணுறாரு, இப்போ இயேசு கிறிஸ்துவை, அதனால தான் அட்டோன்மெண்ட்னு சொன்னோம். அட்டோன்மெண்ட்னா ஒரு தவறான காரியத்தை சரி செய்வதற்காக கொடுக்கப்பட்ட
பரிசுன்னு வச்சுக்கலாம், வெகுமதின்னு வச்சுக்கலாம். அந்த இயேசு கிறிஸ்துவை பலியாக கொடுத்ததின் நிமித்தமாக இதை கிறிஸ்துவானவர் பலியாக வந்து மாசற்ற, இன்னைக்கு வாஸ்தவம்ல மாசற்ற குற்றமற்ற ஆட்டுக்குட்டியாக ரத்தத்தை சிந்ததுனால இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம், அந்த சட்டத்திட்டங்கள் எல்லாம் இருக்குது, அப்படியே தான் இருக்குது. அந்த சட்டத்திட்டங்கள்லாம் யாரும் அழிக்கல, அதெல்லாம் இன்னும் அப்படியே தான் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்பதாக நிற்கும்போது கிறிஸ்துவனுடைய ரத்தமும் கிறிஸ்துவனுடைய பலியும் நம்ம கூட சேர்ந்து என்ன பண்ணுது, அப்படியே நிற்குது. அப்போ ஒரு இம்பர்ஃபெக்ட் பர்சனை அதுக்கு முன்பதாக பர்ஃபெக்டாக காட்டுது. புரியுதா இல்லையா நான் சொல்றது உங்களுக்கு? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தை நாம் சுமக்கும் போது, இப்போ ஒரு விலங்குகளுடைய ரத்தம், இப்போ பாருங்க, சாபம் சொன்னேன், சாபம் மரணம், பாவம் மரணம். இந்த எகிப்தில் இருக்கும்போது சங்காரதூதன் வரான், மரணத்தை கொடுக்கிறதுக்காக வரான். இப்போ அந்த மரணத்திலேருந்து எப்படி காப்பாத்துறாரு? அந்த ரத்தம் பார்க்குறான், அந்த ரத்தத்தை பார்த்த உடனே அந்த குடும்பத்தை எதுவுமே அவன் செய்யல, அப்படியே போயிட்டான் வெளியே. அப்போ அந்த ரத்தம் என்ன சொல்லுது? இது மீட்கப்பட்ட குடும்பம் அப்படின்னு சொல்லுது. அவங்க பர்ஃபெக்டாக, அவங்க ஓலியாக, அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, ஆண்டவருக்கு கீழ்ப்படிச்சிருந்தாங்களா கீழ்ப்படியிலையா, அதெல்லாம் ரெண்டாவது. ஆனால் ஒன்றே ஒன்று தான், அந்த ரத்தத்தை அவன் பார்க்குறான், அந்த ரத்தம் பூசப்பட்டு இருக்கும்போது அவன் விலகி போகிறான். அவங்களுக்கு மரணத்திலிருந்து மீட்பு உண்டாயிற்று. அதே போல கிறிஸ்துவுடைய ரத்தம் இந்த மாசற்ற பழுதற்ற பலியாக செலுத்தப்படும் போது அவருடைய ரத்தம் நம்ம மேல என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? பூசப்பட்டிருக்கிறது. இப்போ எங்கெல்லாம் இந்த மரணம் வருகிறதோ அங்கெல்லாம் இந்த மரணம் வந்து பார்க்கும்போது யாரை பார்க்குறது? உங்களை பார்க்கறது இல்லை, உங்க மேல பூசப்பட்டிருக்கிற ரத்தத்தை தான் பார்க்குது. அப்போ உங்க மேல பூசப்பட்டிருக்கிறது என்ன? இயேசு கிறிஸ்துடைய ரத்தம், ஒரே ஒரு தரம். அப்போ அதுல மீட்பு உண்டானதுனால இப்போ நீங்க மீட்கப்பட்டவர்களாய் மாறுகிறீங்க. இப்போ இதுலேயும் உங்க கிரியைக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, இதுக்கும் நீங்க பலி செலுத்துறதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இப்போ சட்ட திட்டங்களின் பிரகாரம் பார்த்தோன்னு சொன்னால் நம்ம எல்லாரும் ஃபெயிலியர் தான், எல்லாரும் ஃபெயிலியர் தான், யாரும் வரலாம் போக முடியாது. ஆனால் எப்படி போகிறோம்? இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் நம்ம மேலே பூசப்பட்டிருக்கிறதுனால இந்த பாவத்தினுடைய விளைவுகளில் இருந்து, பாவத்தினுடைய மரணத்திலிருந்து கர்த்தர் விடுதலையை கொடுத்து மறுபடியுமாக பாவத்தில் நிவாரணத்தை கொடுத்து நம்மளை என்ன பண்ணியிருக்காரு? கொண்டு போய் மீட்கப்பட்ட இடத்துல நம்மளை கொண்டு போய் சேர்த்துருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த சட்ட திட்டங்கள் எல்லாம் நம்மளுடைய இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது? ஒருவேளை ரூல்ஸ் புக்கில் இருக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது செய்யறது ரொம்ப ஈஸி. ரூல்ஸ் புக்கில் இருக்கிறது செய்யறது ரொம்ப கஷ்டம், ஆனால் இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது செய்யறது ரொம்ப ஈஸி. ரூல்ஸ் புக்கில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? ஆண்டவர் இப்படியெல்லாம் திருப்திப்படுத்துன்னு எழுதப்பட்டிருக்கிறது. இருதயத்தில் ஆண்டவர் கொடுத்தது என்ன? இயேசு கிறிஸ்துவை நேசி. ஒரே ஒரு கமாண்ட் தான், லவ் யுவர் காட் அண்ட் லவ் யுவர் நெய்பர். நீ இயேசுவை நேசி, அந்த அன்பை மற்றவர்களுக்கும் வெளிப்படுத்து, அதே அன்பை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்து. எல்லாத்தையும் எல்லா சட்ட திட்டங்களையும் சேர்த்தி ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லிட்டாரு, அன்பு. அவ்வளோதான், அதோட முடிச்சிட்டாரு. அப்போ நம்ம போய் பலி செலுத்தணும், அது பண்ணோம், இது பண்ணோம், போய் டிஃபெக்ட் இல்லாத ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வரணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், அதெல்லாம் செய்கிறத காட்டிலும் ஆண்டவரை நேசித்தாலே போதும். ஆண்டவருடைய நேசித்த பிறகு ஆண்டவர் நம்மளை எப்படி நேசிக்காத ஒரு அன்பை பெற்றிருக்கிறோம், அதே அன்பை கொண்டு போய் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தினாலே போதும். இப்படியா நம்ம என்ன பண்றோம்? தேவன் நம்மளுடைய இருதயத்தில் கொடுத்திருக்கிற அந்த சட்ட திட்டங்களை நாம் என்ன பண்றோம்? நாம் நிறைவேற்றுவர்களாக இருக்கிறோம்.
கடைசியாக வாசிப்போம். 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. இவைகள் மன்னிக்கப்பட்டதுண்டானால் இனி பாவத்தின் நிமித்தம் பலி செலுத்தப்படுவதில்லையே. இனி பாவத்தின் நிமித்தம் பலி செலுத்தப்படுவதில்லையே. அவ்வளவுதான், இதோட முடிஞ்சிருச்சு. பாவத்தினுடைய கான்சிக்வன்சஸ், பாவத்தினுடைய விளைவுகள் கிறிஸ்து அவருடைய வருகையின் போது அவர் தம்மை தாமே மாசற்ற குற்றமில்லாத பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்த பிறகு, இரத்தத்தை சிந்தின பிறகு இந்த விளைவுகள் எல்லாம் மாற்றி அமைக்கப்பட்டது. நமக்கு மீட்பை கர்த்தர் கொடுத்தார். அவர் சொன்னார், இனி பலி செலுத்துதல் இனி தேவையில்லை. பலி செலுத்துதல் என்பது இனி அவசியம் இல்லை. மீட்கப்பட்டவர்களாய் ஆடி பாடி சியோனுக்குள் என்ன பண்ணுவோம், நாம் எல்லாரும் பிரவேசிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல், அருமையான பாடல் இருக்குது. அது சொன்னது போல நம்ம எல்லாரும் பரலோகத்தில் சேர்ந்து விட்டோம் என்கிற நம்பிக்கையும் தைரியத்தையும் என்ன பண்ணிட்டாரு, கிறிஸ்துவானவர் கொடுத்துட்டார். இந்த பாவத்தின் விளைவுகளில் இருந்து மீட்டெடுக்கப்பட்டுட்டோம் அப்படிங்கிற நம்பிக்கை கர்த்தர் நம்ம கொடுத்துட்டார். அதனால் இனி பலி செலுத்துவது தேவையில்லை, பாவ நிவாரணமும் இனி தேவையில்லை. எழும்பி நிற்போம். இன்னும் ஒரு சில காரியங்கள் வருகிற வாரத்தில் நான் தியானிக்கிறேன். இன்றைக்கு பார்த்த காரியம் குற்றமில்லாத மாசற்ற பலியாக கிறிஸ்து நமக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்து நமக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார். அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது. அவரே தேவ ஆட்டுக்குட்டி. இயேசு கிறிஸ்து தேவ ஆட்டுக்குட்டி. இயேசுதான் நம்மளுடைய பஸ்கா. இதன் மூலமாய் பாவத்தின் விடுதலை கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணினார். இதை விசுவாசிக்கிறவங்களுக்கு விடுதலை உண்டு. இதை விசுவாசிக்கிறவங்களுக்கு மீட்பு உண்டு. இதை விசுவாசிக்கிறவங்களுக்கு பாவத்தின் கட்டுகளில் இருந்து விடுதலை உண்டு. கர்த்தர் அதை செய்து கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காலை நேரத்திலும் கூட உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் கூட நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்க மேல அன்பு வைத்ததுனால, கிருபை வைத்ததுனால, உம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை மாசற்ற குற்றமில்லாத ஒரு பலியாக ஒப்பு கொடுத்து எங்களுக்கு மீட்பை உண்டு பண்ணினீர். உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இன்னும் அநேகர் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளாமல் தங்களுடைய சொந்த கிரியைகளினால, தங்களுடைய சொந்த பலி செலுத்துவதனால மீட்பை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பேற்பட்டவர்களுக்கு இந்த சத்தியம் சென்று அடைவதற்கு கர்த்தர் உதவி செய்வீராக. அவர்களை மீட்டெடுப்பீராக, பரிசுத்தப்படுத்துவீராக, பரலோகத்தில் சேர்ப்பீராக. இன்னும் யாரெல்லாம் கிறிஸ்துவை அறியாமல் இருக்கிறார்களோ, அவர் கொடுத்த மீட்பை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்களோ, அவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவங்களுடைய இருதயங்களை கர்த்தர் இப்பொழுதே தொடும்படியா நாங்கள் செபிக்கிறோம். அப்பா உதவி செய்யுங்க, பலப்படுத்துங்க. அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, சுகம் தாங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கர்த்தர் நன்மை செய்வீராக. தொடர்ந்து வழி நடத்துங்க. சகல துதிக்கான மகிமையெல்லாம் உம்மைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறோம் நல்ல பிதாவே.